தளபதியும் த்ரிஷா என்றதுமே நமக்கு சட்டென்று நினைவுக்கு வருவது கில்லி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் இணைந்து மாசான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தனர். தரணி அவர்களுடைய இயக்கத்தில் 2004 படம் தெரிவிக்கப்பட்டது. ரசிகர்களை ஒவ்வொரு காட்சியும் சீட்டின் நுனியில் அமர வைத்து அதன் பிறகு அந்த படத்துடைய ரீரிலீஸும் பெரிய அளவில் வசூல் சாதனை படைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தளபதியும் த்ரிஷா அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் திருப்பாச்சி, ஆதி, லியோ என்று வந்திருக்கு. இருந்தாலுமே கில்லியில் சொல்லி அடித்த பாடல் அப்படி போட்ட பாடல் தான். அதற்கீடாக எந்த படத்திலுமே பாடல் வரவில்லை என்றும் இப்பொழுது அந்த குறையை போக்கும் வகையில கோட் படத்தில் அதே ஜோடி ஒரு படத்தில் பட்டையை கிளப்பும் வகையில பாடலை பாடி நிறைவேற்றியிருக்காங்க. கில்லி படத்துல அப்படி போட்டு படத்திற்கு இணையாக இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடனமாடி இருப்பார்கள். அது ரசிகர்களை மட்டும் இல்லாம அனைவருமே கவர்ந்திருத்தது. அப்பொழுது ஆடல், பாடல், கச்சேரி, கரகாட்டம் என எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலுமே அந்த பாடல் தவறாமல் இடம்பெற்றுவிடும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டிங்கான பாடலாகவும் அந்த பாணியில் இப்பொழுது கோட் திரைப்படத்தில் ஒரு பாடல் பட்டையை கிளப்ப போக இருக்கா. இது குறித்த அப்டேட் பாடல் வெளியாகும் என முன்பேவும் வந்திருக்கு. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் வருகிறது. செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த சிறப்பு தினங்களை முன்னிட்டு கோட் திரைப்படம் ரசிகர்களுக்கு விருந்தாகவும் வர இருக்கா. சமீபத்தில் பாத்தீங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி, தளபதி விஜய் அவர்கள், வெங்கட் பிரபு ஆகியோர் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டிற்கு மரியாதை நிமித்தமாக சென்றிருக்காங்க. படத்தில் பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் அவர்களை நடிக்க வைக்க அனுமதி கொடுத்ததற்காக பிரேமலதா அவர்களுக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.